ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன் ஜூலை 1 முதல் ஜூலை 10 வரை நம்ம லக்னத்திலிருந்து சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக பார்க்கக்கூடிய நட்சத்திர சூத்திர முறையில் நம்ம பார்க்கறது. நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் ஜூலை 1ஆம் தேதி 6ஆம் இடத்துல மேசராசியில் பயணிக்கிறார். பரணி நட்சத்திரம் காலை 6:25க்கு தொடங்குகிறது. அதே பரணி நட்சத்திரத்தில் நம்முடைய லக்னாதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல சந்திரனோட சேர்க்கை பெறுகிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய பலனை நம்ம எடுக்கணும். சுக்கிரன் நமக்கு 8ஆம் வீட்டில், சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து குரு நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு தடைகள் இல்லாமல் காரியங்கள் நன்மைகளில் முடிகிறதையும் பார்ப்போம். எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி கிடைக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும், எந்தவித இடர்பாடும் இல்லாமல் நல்ல வழியில் இந்த நாள் செல்லும். செவ்வாய் கிரகம் ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். சர்வீஸில் நமக்கு உண்டான ஈடுபாட்டை அதிகரிக்கும். ஜூலை 2ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேசராசியில் நண்பகல் 11:14 வரைக்கும் சந்திரன் பயணிப்பார். அதுக்கப்புறம் ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்துல அதே 11:14க்கு அப்புறம் அதே கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிப்பார். இப்போ கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 8ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 8ஆம் வீட்டில் கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு சிறப்பில்லை. நமக்கு தடைகள், தோல்விகள், கஷ்டங்கள், உடல் உபாதைகள் எல்லாம் கொடுக்குற இடம்தான். ஆனாலும் கூட அந்த சூரியன் என்ற நட்சத்திராதிபதி ராகு நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த 8ஆம் வீட்டினுடைய பாதிப்பை அவர் குறைச்சிடுறாரு, பாதிப்பை இல்லாமல் பண்ணிடுறாரு. அதனால் சின்ன சின்ன சலனங்கள், பயங்கள் இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு எதுவும் இருக்காது. குழந்தைகள் வழி நன்மைகள், உறவுகளுக்கு நல்ல நாளாக இது அமையும். இந்த நாளில் நமக்கு சூரியனுடைய ஆதிக்கம், கெடுபலன் அப்படிங்கிறது நடக்காது. மறுநாள் புதன்கிழமை ஜூலை 3ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே 7ஆம் வீட்டில் பயணிக்கிறார். குரு பகவானும் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் குருச்சந்திர யோகமாக கொடுக்குறார். அதனால் இன்னைக்கு இறையருள் பெறக்கூடிய நல்ல நாள். பெரியவருடைய ஆசீர்வாதம் மற்றும் குழந்தைகளோடு குதூகலம், திருமண நாள் பார்க்கறது, நம்முடைய குழந்தைகளுக்கான கல்வி வழங்குறது, கல்வியில் பலப்படுறது மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கான நாட்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக அமைகிறது. நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் வியாழக்கிழமை ஜூலை 4ஆம் தேதி மிருகசிரீஷ நட்சத்திரம். 2 பாதங்கள் ரிஷபராசியிலும் 2 பாதங்கள் மிதுன ராசியிலும் இருக்கின்றது. செவ்வாய் கிரகம் நமக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைய காலகட்டம் புறம் சார்ந்து நல்லா இருக்கு. அதாவது வேலை சார்ந்து அது பிரபலம் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போகும். பட் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் செவ்வாயும் சண்டைக்கார கிரகம். அது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல போய் சுக்கிரனை மாறுறதுனாலையும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனாலையும் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த பிரிவுகள், பிரச்சனைகள் இதுக்கு இடம் கொடுக்காம போய்க்கணும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு நல்ல பலனை தருகிறது. சுக்கிரனும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. மறுநாள் ஜூலை 5ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரமே வருது. அப்போ திருவாதிரையில் சூரியன் இருக்கிறதுனால சூரியனும் சந்திரனும் செயற்கை பலனை தருகிறார்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு ராகு 5ல் இருக்கிறதுனால நன்மைகள் நடக்கும். ஒரு சுப நிகழ்ச்சிகள், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் லைனு, கலைகள் சார்ந்த தொடர்பில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம், பாராட்டு கிடைக்கிறது. நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் ஜூலை 6ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம். சந்திரன் 8ல் இருக்காரு. திருவாதிரையிலையும் 8ல் இருக்காரு, புனர்பூசத்துலேயும் 8ல் இருக்காரு. சூரியன் சந்திரனும் 8ல் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நம்ம புது முயற்சிகளை தவிர்க்கணும். புது பிரயாணங்கள், வண்டி ஓட்டுறதுல கவனமாக இருக்கணும். புனர்பூச நட்சத்திரத்தில் நமக்கு 7ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை, நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள்.
சிறப்பாக இருக்கும். ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம். சந்திரன் 8லிருந்து விலகி 9ஆம் வீட்டுக்கு கடகராசிக்கு வந்துடுறாரு. சனியோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அதனால 9ஆம் வீட்டின் பலனை சனி மறுக்கிறாரு. அதனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள், வியாபாரம், உழைப்பு இதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். பணவரவும் நன்றாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயம், எதிர்பார்ப்புகள், மாற்றங்களுக்கு உண்டான முயற்சிகள் இதுக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பு இருக்காது, தடைகளாக இருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, கோயில் காரியங்கள், முன்னோர்கள் விஷயம் இதுல எல்லாம் இன்னைக்கு தலையிடாமல் இருப்பது நல்லது. ஜூலை 8ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து நமக்கு அதே கடகராசியில் சனியுடைய நட்சத்திரத்தில் பூசத்தில் இருக்கிறதுனால இன்றும் வந்து ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பயன்படுத்தணும். புதிய முயற்சிகளுக்கு தலையிடக்கூடாது. மாற்றங்களுக்கான முயற்சிகள், பூர்வீக விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். மறுநாள் ஜூலை 9ஆம் தேதி மக நட்சத்திரம். சிம்ம ராசிக்கு சந்திரன் மாறி விடுகிறார். காலையில் 7:52 மக நட்சத்திரம் தொடங்குகிறது. மகம் என்பது கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்காரு. சந்திரன் கேது பரிவர்த்தனை அப்படிங்கிற கணக்கில் வேலை செய்யும். இது வந்து கடின உழைப்பின் பேரில் சில நன்மைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகை அவங்க சார்ந்து சில விரயங்கள், செலவினங்கள் நடக்குங்கிறத காட்டுது. மற்றபடி ஆரோக்கியத்துக்கும் இது வேலைக்கும் உறவுகளுக்கும் சாதகமான நாளாக இருக்கும். ஜூலை 10ஆம் தேதி புதன்கிழமை பூர நட்சத்திரம். சிம்ம ராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. காலையில் 10:14 பூரம் தொடங்குகிறது. சுக்கரன் நமக்கு 8ஆம் வீட்டில் 9ஆம் வீட்டில் கடகராசியில் பூச நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. அதனால் சனியினுடைய நட்சத்திரத்தில் 9ல் இருக்கிறதுனால சுக்கரன் வந்து ஈடுபாடு, நம்ம என்னதான் ஒரு சந்தோஷமாக இருக்கணும், பிற நபர்களை வந்து மதித்து பாராட்டி புது நபர்களோடு பழகி பேசி வளர்ச்சியை பண்ணணும்னு இருந்தாலும் கூட பெற்றோர்கள் சார்ந்த உறவுகள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம முயற்சி எடுத்தாலும் கூட அதில் வந்து சில லாக்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களுடைய உறவு வகையில் நமக்கு சரியான ஒரு அனுசரணை கிடைக்காம போயிடும். அதனால் சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். ஒர்க்கில் நல்லாயிருக்கும். ஸோ ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்றைக்கி பொழுதை வந்து நம்ம கழிச்சிக்கணும். இது மாதிரி 10 நாட்களில் 10 விதமாக இந்த சந்திரனுடைய பயணம் நமக்கு இது பண்ணிக்கிறது. பேசிக்கலாகவே நமக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு மைனஸ் இருந்தாலும் அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி நமக்கு 8ஆம் வீட்டை மறுக்கிற மாதிரி அமையும் போது அந்த கெடுபலன்கள் நடக்காமல் காப்பாற்றப்படுகிறது. அதனால் நம்ம லக்னத்தை குரு பார்க்குறதும் ஒரு சிறப்பு என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.